கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கும் தமிழ் அமுதம். ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம் பாடிய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் நான்காவதாக பாலகாண்டத்தில் பாடியிருப்பது அரசியல் படலமாகும். ராமாயணம் என்பது ராமபிரானின் கதை என்றாலும் அது அரசியல் சார்ந்த காவியம். அதனால்தான் அரசியல் படலம் என்பதை நான்காவதாக அமைத்தாரோ. அயோத்தி அரசியல், மிதிலை அரசியல், கிட்கிந்தை அரசியல், இலங்கை அரசியல் என்று 4 பெரும் ஆட்சிகள் ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளன. சரயு நதியையும் கோசல நாட்டையும் அயோத்தி நகரையும் சொன்ன பின்பு இதை ஆளும் மன்னனைச் சொல்வதுதானே முறை. ஆம், அயோத்தி மாமன்னன் தயரதன் மாண்பினைச் சொல்வதே அரசியல் படலம். கம்பர் அறிமுகப்படுத்தும் முதல் பாத்திரம் தயரதன். ஆயராமன் என்னும் மொய்மான் களலோன் தரு நல் அறமூர்த்தி தயரதன். காப்பியத்தின் நாயகன் ராமபிரான். அக்காப்பிய நாயகனை தந்த தந்தை தயரதன். அவன் அறமூர்த்தி என்று அறிமுகப்படுத்தப்படுகிறான். ஆதிமதியும் அருளும் அரணும் அமையும் ஏதில் மிடல் வீரமும் ஈகையும் பெற்றவன் தயரதன். அவன் தானத்தின் தலைவன், யாகத்தில் முதல்வன். அம்மாமன்னன் தாய் போன்றவன். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துவதில் தாய் போன்றவன். எல்லா நன்மைகளையும் குடிமக்களுக்கு தருவதால் தவம் போன்றவன். மக்களுக்குரிய நல்ல செயல்களை முன்னின்று நடத்துவதால் புதல்வனை போன்றவன். நோய் போன்ற தீமையை தீர்ப்பதில் மருந்தென நிற்பவன். நுட்பமான நூல்களை ஆராயும் தன்மையில் அறிவை போன்றவன். தயரதன் அன்னையானவன், தவம் போன்றவன், புதல்வன் போன்றவன், மருந்தானவன், அறிவு மிக்கவன். தாய் ஒக்கும் அன்பின், தவம் ஒக்கும் நலம் பயப்பின், சேய் ஒக்கும் முன்னின்று ஒரு செல்கதி உய்க்கும் நீரால், நோய் ஒக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும், நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அன்னான். நாடாளும் அனைவருக்கும் கவிச்சக்கரவர்த்தி கூறும் இலக்கணம் இது. இறப்போர் எனும் கடலை ஈந்து கடந்தவன் தயரதன். அறிவு என்னும் கடலை நல்ல நூல்களை கற்றே கடந்தவன் தயரதன். பகைவர்களை போரில் வென்று கடந்தவன் தயரதன். இன்பம் எனும் கடலை உணர்ந்து அனுபவித்து கடந்தவன் தயரதன். ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல். எண் இல் நுண் நூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அளக்கர் வாயால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை. கருத்து முற்றத் தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம். ஆம், மண்ணுயிரை தன்னுயிர் போல் காக்கும் பண்பு மிக்கவன் தயரத சக்கரவர்த்தி. நாட்டிலுள்ள உயர்திணைக்கும் அஃறிணைக்கும், அதாவது மக்கள் மட்டுமல்ல, புல் பூண்டு செடி கொடிகள், ஊர்வன பரப்பன விலங்குகள் ஆகிய அனைத்து உயிர்களுக்கும் ஒன்றாக தங்கியிருக்கும் ஓர் உடம்பாக தயரதன் விளங்கினான். ஆம், மிகச்சிறந்த ஆட்சியாளனுக்கு கம்பர் தரும் அடையாளம் தயரதன். வைரவான் பூண் அணி மடங்கல் மொயம்பினான், உயிரெல்லாம் தன் உயிர் ஒப்ப ஓம்பலால், செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான். குடிமக்கள் உயிர் தன் உயிர் என எண்ணி அவ்வுயிர்கள் அனைத்தையும் தாங்கும் உடம்பாக தன்னை எண்ணியவன் தயரதன். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானை வேந்தற்கு கடனை என்று கம்பனுக்கு அடியெடுத்து கொடுத்தவன் சங்கப் புலவன் மோசிகீரன் அல்லவா. வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த தமிழ் மரபை, மன்னர்களின் இயல்பை தயரதனாக்கித் தந்தான் கம்பன். இதுவரை கீழப்பாவூர் ஆர் சண்முகையா வழங்கிய தமிழ் அமுதம் கேட்டீர்கள்.